வாழ்க வளமுடன். ஸோ இன்றைக்கி எடுத்திருக்கக்கூடிய டாபிக் வந்து என்னென்னா, மாதா பிதா குரு தெய்வம். எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபெமிலியரான ஒன்று தான். வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம அந்த படிகள் தான் கேட்டு வளர்ந்துப்போம். வந்து அம்மா அப்பா குரு, அதுக்கப்புறமா தெய்வம் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் கொஞ்சம் அதில் டீப்பாக சிந்தித்தோம் அப்படின்னா அதில் பல அர்த்தங்கள் இருக்குது. வந்து இப்போது பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, அம்மா முதல்ல, அம்மா மூலமாக காட்டப்பட்டது அப்பா, அப்பா அடுத்தாப்பில் குருவை எடுத்துகிட்டு போகிறோம். வந்து குருவுக்கு அப்புறம் குரு மூலமாக தெய்வம் அப்படின்னு சொல்லி இதான் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். இன்னொரு ஆங்கிளில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே தெய்வம் தான். மாதா ஒரு தெய்வம், பிதா ஒரு தெய்வம், குரு ஒரு தெய்வம், தெய்வம் இருக்கிற தெய்வம் வந்து. ஸோ நம்ம அப்படியும் எடுத்துக்கலாம், இப்படியும் எடுத்துக்கலாம். பட் பொதுவாக நம்ம வழக்க பேசுகிறது வந்து அம்மா அப்பா, அதுக்கப்புறமா அடுத்தபடி வந்து குரு, குரு எடுத்துகிட்டு போகிறது வந்து தெய்வம் அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் இன்றைக்கி வந்து பொதுவாக எல்லோரும் தியானத்துக்கு வரோம். தியானம் ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவல் பாத்தில் எல்லாமே போகிறோம் அப்படின்னா, மெடிடேஷனுக்கு வர்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான ரீசன்கள் இருக்கும். இப்போ சிலர் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். மேபி ஹெல்த் வைஸாக, இல்லை ஃபைனான்ஷியலாக, ஒர்க் ரிலேட்டடாக, இல்லை ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸோ, இல்லை அவங்களுக்கு ஒரு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இல்லாமல் இருக்கலாம். இதுக்காக certain people will come. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து they will continue in the sense வந்து சிலருக்கு வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்ச நாள் வந்து தியானங்கள் எல்லாமே பண்ணும் பொழுது வந்து காலப்போக்கில் வந்து மாறலாம். மாறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் பீப்புள் வந்து தென் they will go away. ஓகே, எனக்கு வந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு, ஓகே ஐ எம் ஹாப்பி, ஐ டோன்ட் லெட் மீ மூவ் டுவர்ட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங் அப்படின்னு. இன்னும் certain people நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகிருக்காது. அந்த ரீசன்னால் தே வில் மூவ் அவே. நான் எதிர்பார்த்து வந்தது வந்து கிடைக்கல, ஸோ அதனால் தென் தே வில் மூவ் அவே. சில ஆட்கள் வந்து தே வில் இந்த நோக்கம் எதுவுமே இருக்காது. எனக்கு வந்து எனக்கு அந்த மாதிரி நோக்கம்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் வருவாங்க. வந்து ஸ்பிரிச்சுவலாக எனக்கு வந்து ஞானத்தை தேடி வந்திருக்கேன், ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், இதில் வந்து இந்த பாத்து எங்கே போகுது, இதை பற்றி நான் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பீப்புள் வராங்க வந்து. பட் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வர்றதில் வந்து சிலர் வந்து இதை பற்றி வாங்க ஒரு தியானம் பண்ண போகலாம், இல்லை மெடிடேஷனை பற்றி போகலான்னா இல்லை அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை ஒன்று கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் வரேன், இல்லைனா எனக்கு அதெல்லாம் இப்போ இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஐம் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. சிலருக்கு வந்து இதுக்கும் அதுக்கும் அந்த டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லுவோம், ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு சொல்கிற மாதிரி வராதவங்கெல்லாம் இருக்காங்க. பட் இந்த மாதிரி எல்லாமே வர்றது, நம்ம பேசுகிறது, இது எல்லாத்துக்கும் வந்து காரணம் வந்து நம்ம மட்டும் கிடையாது. இப்போ நம்ம பொதுவாக அதுக்கு ஒரு சிலது நம்ம சொல்லுவோம் வந்து அதுக்கெல்லாம் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் எல்லாம் ஜென்ரலாக நம்ம சொல்லக்கூடிய வழக்கத்தில் சொல்லக்கூடியது தான் வந்து. இப்போ அந்த கொடுத்து வச்சுருக்கணுங்கிறது எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்னா நம்ம அம்மா அப்பாட்டேருந்து தான் வருது ஃபஸ்ட்டு வந்து. இப்போ இந்த இடத்துல இன்றைக்கி ஒரு தியானத்தை பற்றி பேசுகிறோம், தியானம் பண்ணுறோம், இது எல்லாமே அப்படின்னா இட் இஸ் நாட் சிம்ப்ளி அவர் எஃபர்ட் வந்து. இப்போது நம்ம ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்ருப்போம், ஒன் ஃபைன் மார்னிங் யாரோ சம்படி மைட் ட்ரிகர், வாங்க நம்ம தியானம் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இருக்காது. அவரை நம்ம ரெகுலராகவே மீட் பண்ணியிருப்போம். இருந்தாலும் அன்றைக்கி ஏதோ ஒரு நாள் வந்து கூப்பிட்டு வருவார், அது மூலமாக வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நம்ம வந்து தியானத்தில் ஒரு ஆன்மீக பாதையில் போகக்கூடிய வழிமுறைகள்லாம் கிடைக்கும். இது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம போடக்கூடிய எஃபர்ட் மட்டும் கிடையாது, நம்மளால் மட்டும் இது பண்ண முடியாது வந்து. இது வந்து அதெல்லாம் இன்னும் என்ன சொல்லணும், அதெல்லாம் வேறு இடத்துல நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் வந்து. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் நம்ம தாய் தந்தையர், இல்லைனா அவங்க தாய் தந்தையர். நம்ம பொதுவாக நம்ம ஒரு கர்மா ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அது 7 ஜென்மத்துக்கும் தொடர்ந்து வரும் சொல்கிறோம் வந்து. 7 ஜென்மங்கிறது வந்து ஒரு 140 வருஷத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வரக்கூடியது கூட விதைகள் வந்து நம்ம அம்மா அப்பாவோ, அவங்க அம்மா அப்பாவோ, அவங்க அம்மா அப்பாவோ, தாத்தா பாட்டியோ யாரோ ஒருத்தர் வந்து போட்ட விதை. அவங்க வந்து இப்போ நிறைய பேர் இப்போ இந்த தியான மார்க்கம் இல்லை நிறைய ஞான மார்க்கம் இருக்குது, பக்தி கர்ம யோகம் நிறைய வழிகள் இருக்குது. இப்போ ஞான மார்க்கத்தில் வரணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய பக்தியில் இருந்திருப்பாங்க வந்து. நிறைய கோயில்கள் போகிறது, விரதங்கள் இருக்குது, பக்தியில் இருந்ததுனால அதனால ஒரு ட்ரிகர் ஆகி பீப்புள் கேன் கம் டு ஞான மார்க்கம். இல்லை அதுக்கு முன்னாடியே தாத்தா காலத்துலலாம் தியானங்கள்லாம் எல்லாமே பண்ணியிருப்பாங்க வந்து. அது அந்த மாதிரி பண்ணதுனால தான் இன்றைக்கி வந்து நம்மளால் வந்து ஒரு இந்த
பாதையில் போக முடியுது வந்து. ஸோ இதுக்கு வந்து ஒரு முழு முதற் காரணம் வந்து தாய் தந்தையர் தான் வந்து. இதனால தான் மகரிஷி வந்து எப்பப்பெல்லாம் தவம் நடத்துகிறாரோ அப்போல்லாம் திருப்பி திருப்பி சொல்கிறது வார்த்தை வந்து, இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் தவம் கற்றுக்க வந்திருக்கிறீங்க, உங்களை வந்து நான் வாழ்த்துறேன். ஆனால் உங்கள் தாய் தந்தையரால் தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க, அவங்கள வந்து நான் வந்து வணங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் வந்து. ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம வந்து எதுவுமே கிடையாது வந்து. ஸோ ஈவன் இப்போ அதுக்காக தான் வந்து இப்போது நிறைய பேர் வந்து இப்போ எத்தனை பேர் வெளியில் போகும்போது வீட்டில் அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்கன்னா போய் அவங்ககிட்ட ஒரு பிளெஸ்ஸிங்கை வாங்கிட்டு டெய்லி போகும்போது நான் இன்றைக்கி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப கம்மி வந்து. அதை வந்து அது 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 என்ன டெய்லி போய் அம்மா அப்பாட்ட போய் என்னது ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறது டெய்லி போகும்போது அப்படிங்கிறதுலாம் இருக்கிறாங்க. பட் சம் பீப்புள் ஆர் ஃபாலோயிங். பட் ஆனால் நீங்கள் வந்து இந்த இந்த வேதாத்திரியன் பிரின்சிபிள் இந்த தியானத்துக்குள்ள வரும் பொழுது நீங்கள் டெய்லி தியானம் பண்ணிங்கன்னா உங்கள் அம்மா அப்பாவை மிஸ்ஸே பண்ண முடியாது, வேறு வழியே கிடையாது. முதல்ல தியானம் ஆரம்பிக்க போதே அம்மா அப்பாவை வணங்கி அவங்களோட ஆசீர்வாதத்தோடு தான் நம்ம வந்து தவம் ஆரம்பிக்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம். முதல் வணக்கம் அன்னை தான். அன்னை தந்தையை வணங்கி தான் அதுக்கு அடுத்தாப்பில் வந்து நம்ம மெடிடேஷனுக்கு வந்து போகிறோம் வந்து. ஸோ நம்ம வந்து ஒரு நேரில் போய் ஃபிசிக்கலாக பார்த்து வணங்கலைன்னாலும் அவங்கள அதை நினச்சி வணங்கி தான் நம்ம இங்கே வந்து போகிறோம் வந்து. இப்போ முதல் படியே தாய் தந்தை தான். ஈவன் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வேணுனாலும் வேண்டாட்டாலும் இப்போ பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக அம்மா அப்பா வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து தே வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் தம். அவங்களோட ஆசீர்வாதம் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக தான் இருந்துகிட்ருக்கும். இப்போ நம்மளும் போய் கனெக்ட் பண்ணி அவங்கள வந்து ஒரு வணங்கி ஆரம்பிக்கும் பொழுது இட் இஸ் கோயிங் டு பி லைக் டபுள் எஃபெக்ட். அவங்கள நினச்சி நம்ம ஆசீர்வாதம் வாங்கும்போது ஈவன் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, இல்லை பக்கத்தில் இருக்கிறாங்க, இல்லை தே ஆர் நாட் அலைவ் எனிமோர் இருந்தாலும் அந்த அவங்களுடைய அந்த வைப்ரேஷன் அந்த அழுத்தம் அலை வந்து நம்மளை கண்டிப்பாக வந்து சேரும் வந்து. அதனால தான் நம்ம தவம் ஆரம்பிக்கும் பொழுது அவங்கள விஷுவலைஸ் பண்ணி அவங்ககிட்டேருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்து நம்ம வந்து தவம் தொடங்குகிறோம். ஸோ அதனால் இங்கே வந்து அந்த மாதா பிதா நம்ம என்ன தான் தெய்வம்லாம் எடுத்துகிட்டு போனாலும் அவங்க தான் வந்து முதல் கடவுள் வந்து நம்மளை பொறுத்த அளவுக்கு. ஸோ அவங்கள வணங்கி நம்ம வந்து அடுத்தாப்பில் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம் வந்து. இப்போ இதுலேயும் அதுக்கு அடுத்தாப்பில் தாய் மூலமாக காட்டப்பட்டது தான் தந்தை வந்து. இப்போ தந்தையோட ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அதான் நம்ம என்ன எத்தனையோ தடவை கேட்டுக்கோம், தாயைச் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஸோ இப்போ அவங்க 2 பேரை முதல்ல வணங்குகிறோம். இப்போ நிறைய நீங்கள் மகான்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அவங்களோட ஹிஸ்ட்ரி அவங்களோட வாழ்க்கை வரலாறுலாம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தாய் தந்தையர் வந்து ரொம்ப ஒரு அபரிதமான ஒரு நிலைமையில் நல்ல நிலையில் இருந்திருப்பாங்க வந்து. ஈவன் அது வந்து ஒரு மக்களுக்கு சேவை செய்கிறதா இருக்கட்டும், ஒரு நல்ல எண்ணங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் பக்தியில் இருக்கட்டும், அவங்களால தான் அவங்களோட குழந்தைகள் வந்து அதுக்கு அடுத்தாப்பில் வந்து இன்னும் பெரிய ஸ்டேஜுக்கு போவாங்க வந்து. அவங்க வந்து இந்த வழியிலே இல்லை, அவங்க ஏதோ ஒரு தப்பான வழியில் இருந்து போகிறது வந்து ரொம்ப 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 கம்மி வந்து. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி அவங்களோட முந்தின ஜென்ரேஷன் வந்து நல்ல நிலைமையில் இருந்திருப்பாங்க வந்து. இப்போது ஈவன் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் எந்த மகான்கள் எடுத்தாலும், ஈவன் நீங்கள் குரு வேதாத்ரி மகரிஷி நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் அவங்களோட சின்ன எக்ஸாம்பிள் வந்து அவங்களோட அம்மா வந்து நிறைய ஊரில் உள்ள அந்த அந்த காலத்தில் வந்து கிராமத்தில் உள்ளவங்களுக்கு வந்து நிறைய போய் டெலிவரி பிரசவம் பார்க்குறது எல்லாமே வந்து பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது. கிராமத்தில் இருக்காங்கன்னா ஊரில் யார் இருக்காங்களோ அவங்க போய் ஹெல்ப் பண்ணுவாங்க வந்து. ஒரு காலத்தில் வந்து அவங்க ரொம்ப ஏஜ் ஆகி அவங்களுக்கே உடம்புக்கு முடியாத நேரத்தில் கூட போய் ஷி வாஸ் கோயிங் அண்ட் அந்த ஹெல்பிங் ஆல் த பீப்புள் வந்து. ஸோ அப்போ ஒருத்தர் கேட்டாங்க வந்து, உங்களுக்கு வந்து இவ்வளவு உடம்பு முடியாதப்போ நீங்கள் வந்து எதுக்கு பண்ணுறீங்க வந்து உதவி பண்ணுறீங்கன்னா, இது வந்து யமன் தூக்கிட்டு போகிற உடம்பு வந்து இப்போ நாளைக்கு நான் போகும்போது வந்து கொஞ்சம் வெயிட்டு கூட இருக்குன்னா கம்மியாக இருக்குனான்னு பார்த்து எனக்கு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து சர்வீஸ் பண்ணதுக்கு வந்திருக்கேன். உலகத்தில் நான் இருக்கிற வரைக்கும் ஐ வாண்ட் டு ஹெல்ப் பீப்புள். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு தாய் தந்தையர்லாம் இருக்கும் பொழுது அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அவங்களோட குழந்தைகள்லாம் வரும் பொழுது வந்து ஒரு நல்ல விதமான இருக்க முடியும் வந்து. இப்போ நம்ம அதே மாதிரி இப்போ நம்ம தாய் தந்தையரை வணங்குற மாதிரி இப்போ நம்ம எந்த அளவுக்கு நல்ல செயல்கள் பண்ணுறோமோ இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். நம்மளோட குழந்தைங்களுக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அந்த அளவில் வந்து அன்னை தந்தை இது ரெண்டும் வந்து முக்கியம். அது இல்லாமல் எந்த தவம் பக்தி நீங்கள் தொழில் எது பண்ணாலும் தட் இஸ் த ஃபஸ்ட்டு முதல் படி. அதுக்கு அடுத்தது என்ன வச்சுருக்கிறாங்கன்னா குருவும் தெய்வம் வந்து. நம்ம வந்து தெய்வத்தை பற்றி போவோம், அப்புறம் குருவுக்கு வரலாம் வந்து. இப்போது
நம்ம வந்து மாதா பிதா மூலமாகவும் நம்ம வந்து தெய்வத்தை உணரலாம், மாதா மூலமாகவும் உணர முடியும், குரு மூலமாகவும் உணர்றோம் வந்து. அந்த குரு வந்து அம்மா அப்பாவாக கூட இருக்கலாம் வந்து. இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் வந்து, நம்ம தெய்வம் வந்து இப்போ அறிவே தெய்வம், தெய்வம் வந்து நமக்குள்ளே இருக்கிறாரு, தூணில் இருக்கார், துரும்பில் இருக்கிறான்னு சொல்லி நம்ம தெய்வத்தை பற்றி பல விதமான விளக்கங்களை வந்து இந்த வேதாத்திரியத்தில் வந்து நம்ம வந்து கற்றுட்ருக்கோம் வந்து. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து தெய்வத்துக்கு போகிறதுக்கும் தெய்வத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். இப்போ நமக்கு அதை காட்டக்கூடியது வந்து யாருன்னா, முக்கால்வாசி நமக்கு வந்து ஒரு குரு வந்து வேணும் வந்து. அந்த குருவோட துணை இல்லாமல் இந்த தெய்வத்தை போய் வந்து நம்மளால் அடைகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் வந்து. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படிம்பாங்க வந்து. ஸோ நமக்கு என்ன தான் எந்த எந்த விதத்தினாலும் சரி, எந்த வழியில் நம்ம போனாலும் ஒரு குரு மூலமாக நம்ம வந்து ஒரு செயலை வந்து நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னா அதோட பலன் வந்து ரொம்ப ரொம்ப வந்து அதிகம் வந்து. இப்போ ஆனால் அந்த குரு வந்து இன்னொரு தனி மனிதனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. மாதா பிதாவாக கூட இருக்கலாம். அம்மா எத்தனையோ பேர் வந்து தாயை குருவாக வச்சுருக்காங்க, தந்தையை குருவாக வச்சுருக்காங்க. பட் ஆனால் ஒரு குரு வேணும். இப்போ ஆனால் குரு வந்து இன்றைக்கி வந்து யார் நிறைய பல விதமான குருமார்கள்லாம் இருக்காங்க வந்து. இப்போ இன்னும் திருமூலரோட நீங்கள் பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குருவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க வந்து. தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. ஸோ வந்து எப்போ தெளிவு வரும் வந்து, குருவை பற்றி பேசுகிறது, குருவோட வார்த்தைகளை கேட்குறது, குருவோட நாமத்தை சொல்கிறது வந்து, குருவை பற்றி எப்போவுமே சிந்திச்சுட்டு இருக்கிறது. இதுதான் வந்து ஒருத்தரை வந்து நம்ம எந்த எஸ்பெஷலி இந்த ஆன்மீக பாதையில் எடுத்துகிட்டு போகணுன்னா அந்த குருவோட ஞானம் இருந்தால்தான், குருவோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் நம்மளால் வந்து ஒரு ஆன்மீக பாதையில் வந்து உயர முடியும் வந்து. இப்போ அதுக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு குரு மேலே ஒரு பற்று, குரு மேலே ஒரு அன்பு இருந்தால் குரு பிடிப்பு வந்து தன்னாலே கிடைக்கும் வந்து. இப்போ வந்து நம்ம தேடி கூட போக வேண்டாம், குருவை நினச்சி நம்ம ஒரு குரு மேலே ஒரு பற்றும் அன்பும் இருந்தால் குரு வந்து நம்மளை வந்து தேடி வருவார். நமக்கு என்ன வேணுங்கிறத தேடி வந்து குருவே வந்து வருவார். இப்போ அதுதான் ஏதோ நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து நமக்கு சில ஆட்கள் மூலமாக தொடர்பு ஏற்பட்டு வந்து நம்ம தியானம் பண்ணுறது, மற்ற இடத்துக்கு என்னென்ன நம்ம ஒரு ஆன்மீக பாதையில் செல்றதுக்கெலாம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ இதுவும் இந்த குருங்கிறது வந்து சடனாக எங்கேருந்தோ வரப்போகிறது கிடையாது. அதுவும் நம்ம என்ன சொன்னோன்னா, அந்த மாதா பிதாவோட பண்ண புண்ணியங்கள் இதுதான் வந்து அந்த பாதையில் வந்து நம்மளை வந்து எடுத்துகிட்டு போகுது வந்து. அதுக்கு ஒரு சின்ன கதை எப்படின்னா, குரு எந்த அளவுக்கு உயர்ந்தவரோன்னு சொல்கிறதுக்காக ஒரு சின்ன கதை. ஒருத்தர் வந்து குரு வந்து கடவுளை வேண்டி பிரார்த்தனை பண்ணுறாரு, தியானம் பண்ணுறாரு. அவருக்கு கடவுள் வந்து அவருக்கு முன்னாடி வந்து தரிசனம் கொடுக்காரு வந்து. கொடுத்தோன்னே அவருக்கு உன்னை என்னென்ன தியானம்லாம் நீ பண்ணியிருக்க, உனக்கு என்னென்ன வேண்டியதெல்லாம் தராங்க, இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறமா இப்போ குரு சொல்கிறாரு, நீங்கள் வாங்க, என்னோட ஒரு முக்கியமான ஒரு சீடன் இருக்கான், நான் வந்து அந்த சீடனையும் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி குருவும் கடவுளும் வந்து அந்த சீடனை பார்க்கறதுக்காக வராங்களாம் வந்து. அந்த சீடனை பார்க்கறதுக்கு வந்த உடனே வந்து சீடன் வந்து குருவையும் கடவுளையும் பார்த்தோன்னா அவனுக்கு பயங்கர சந்தோஷம் வந்து. நேராக போய் முதல்ல வந்து கடவுளை போய் வணங்க போகிறான் வந்து. கடவுள் சொன்னாராம் வந்து, இல்லை நீ வந்து குருவை வந்து நீ போய் முதல்ல வணங்கு, குருவால் தான் நான் வந்து கடவுள்னு அடையாளம் காணப்பட்டிருக்கேன் வந்து, நீ குருவை போய் வணங்கினாராம். குரு சொன்னாராம், இப்போ நீனும் நானும் டெய்லி நம்ம வந்து பார்க்குறோம், நான் உனக்கு நிறைய என்னென்ன உள்ளதோ எனக்கு சொல்லித்தரேன் வந்து. ஆனால் கடவுள் வந்து எப்போமோ இப்போ வந்து உனக்கு ஒரு தரிசனம் கொடுக்குறாருன்னா நீ கடவுளை போய் முதல்ல வணங்கு அப்படின்னா. திருப்பி கடவுள்கிட்ட வரும்போது அப்போ திருப்பி கடவுள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இப்போ நான் வந்து ஒரு செயல் விளைவு தத்துவம் மாதிரி தான். இது நடந்தால் இந்த விளைவு, எனக்கு வந்து நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது, நல்லவன் கெட்டவன் எதுவுமே கிடையாது, இதை பண்ணால் இந்த விளைவு, அந்த 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 மாதிரி தான் நான் இருக்கிறேன் வந்து. ஆனால் உனக்கு இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து எது நல்லது எது கெட்டது, எதை நீ செய்யணும் எதை நீ செய்யக்கூடாது, எதை பண்ணால் நீ ஒரு வாழ்க்கையில் வந்து உயர முடியும், ஆன்மீகத்தில் வந்து உயர முடியுங்கிறது எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கறது வந்து அந்த குரு. இப்போ அவர் மூலமாக தான் என்னையே நீ வந்து அடையாளம் காண முடியுது, என்னையே நீ வரணுன்னாலும் உனக்கு அந்த மாதிரி குரு வேணும். அதனால் வந்து குரு வந்து என்னையும் விட வந்து உனக்கு வந்து உயர்ந்த ஒரு ஸ்தானம் வந்து. ஆனால் நீ குருவை வணங்கு, குரு மூலமாக தான் உனக்கு எல்லாம் கிடைக்கும்னு அவரே வந்து சொல்லிட்டு சொன்னதாச்சும் ஒரு கதை வந்து. ஆனால் அந்த அளவுக்கு வந்து அந்த குருவோட மதிப்பு வந்து ரொம்ப வந்து உயர்ந்தது வந்து. ஏன்னா நம்ம வந்து சாதாரண குரு தானே, பட் நிறைய நம்ம பார்க்கக்கூடியதில் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. என்ன சொல்லுவோம்னா, உதாரணமாக குரு வேற ஆசிரியர் வேறு. நம்ம நிறைய இடத்துல வந்து குருவுக்கும் ஆசிரியருக்கும் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிப்போம், குரு யார் ஆசிரியர் யாருங்கிறது.
இப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, குரு வந்து உணர்ந்து ஓதியவர். அதாவது அவர் என்னங்கிறத உணர்ந்து அடுத்தவங்களுக்கு வந்து வெளியில் சொல்கிறாரு வந்து. இப்போ ஆசிரியர்கள்லாம் எப்படின்னா, ஓதி உணர்ந்தவர்கள். படித்து குரு மூலமாக படித்து 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 கற்றுக்கிட்டு தென் அவங்க வந்து உணர்றாங்க வந்து. ஸோ தெர் இஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். உணர்ந்து ஓதுறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. அவங்க வந்து செல்ஃப் ரியலைஸ் ஆகி அவங்க தன்னை உணர்ந்து தன்னை அறிஞ்சு அதுக்கப்புறமா வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க வந்து. அதுதான் உண்மையான வந்து ஒரு குரு வர்சஸ் ஆசிரியருக்குள்ள வித்தியாசம் வந்து. இப்போ இன்னும் நிறைய நேரத்தில் வந்து நான் எப்படி வந்து ஒரு உண்மையான குருவை வந்து எப்படி அடையாளம் கண்டுக்கிறது? நிறைய நிறைய ஆட்கள் இருக்காங்க. நானும் குருலாம் சொல்லி ஆட்கள் இருக்காங்க. பட் உண்மையான குரு வெர்சஸ் ஒரு உண்மை இல்லாத நம்பகத்தன்மை இல்லாத குருவை வந்து நம்ம எப்படி அடையாளம் கண்டுக்கிறது அப்படின்னா, இப்போ நல்ல குரு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து தங்களுக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க வந்து. இப்போ குரு வந்து இப்போ வந்து எனக்கு தான் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுறது வந்து எனக்கு தான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறது இல்லை. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் தனக்கு தெரிஞ்சதை அடுத்த செகண்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுறது. மூணாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, தே டோன்ட் திங்க் அபவுட் த ப்ரெசண்ட். அவங்களோட விஷன் எல்லாமே வந்து ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்காக இன்றைக்கி உள்ளது இல்லை, இன்னும் பல வருஷங்கள் கழித்து வந்து எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க வந்து திங்க் பண்ணுறவங்க வந்து. இப்போ இந்த ஆஸ்பெக்டில் நமக்கு யாரெல்லாம் ஃபிட் ஆகிறாங்களோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் வந்து உண்மையான குரு வந்து. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்குன்னு எதுவுமே தனிப்பட்ட முறையில் வச்சுக்கிறது இல்லை. ஈவன் அவங்களுக்கு ஒரு எழுத்து தெரிஞ்சாலும் அவங்க வந்து சீடனை வந்து தன்னை விட வந்து பெரிய ஆளாக வரணும். அதுதான் அவங்களோட நோக்கம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ வந்து இதை கற்றுக்கோ, இன்னும் கொஞ்சம் நீ வந்து பெரிய ஆளாகுங்கிறது தான் உண்மையான குருவோட நோக்கம். இல்லை இல்லை நான் வந்து ஒரு 5% தான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன், மிச்சத்தை நான் வச்சுப்பேங்கிறது வந்து அது வந்து ஒரு உலகத்துக்கும் நல்லது கிடையாது. அப்போ அந்த மாதிரி உள்ள கலைகள் எல்லாமே அவங்களோட போயிடும். அவங்களுக்கு அப்புறமா அடுத்தாப்பில் வர்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து யாருமே கிடையாது. ஸோ இப்போ உண்மையான குரு அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃபிஷான ஒரு நோக்கத்தில் அவங்களுக்கு மட்டும் வேண்டியதை மட்டும் வச்சுக்காமல் தே வில் டேக் இட் டு த சொசைட்டி வந்து, தே வில் டேக் இட் டு த வேர்ல்ட். இப்போ இந்த ஆஸ்பெக்டில் நம்ம யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து ஒரு நல்ல குருமார்களாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கி இப்போ நமக்கு வந்து இப்போ வேதாத்ரி மகரிஷியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அவரோட திங்கிங் வந்து நாட் அபவுட் த ப்ரெசன்ட், ஆல்வேஸ் ஒரு ப்ராடராக. அவர் வந்து 1958 வந்து இந்த மன்றத்தை வந்து ஆரம்பிக்கும் பொழுது கூடுவாஞ்சேரிங்கிற கிராமத்தில் அவர் ஆரம்பிக்கிறப்போ வந்து அவர் வந்து உலக சமுதாய சேவா சங்கம்ங்கிற ப்ராடர் இதில் ஆரம்பிக்கிறார் வந்து. அந்த ஊரில் கூடுவாஞ்சேரி ஊரோ தமிழ்நாடு இந்தியா அப்படிங்கிற லெவலில் ஆரம்பிக்கல வந்து. அதை தாண்டி இவெண்ட் லைக் பியாண்ட் உலக சமுதாய சேவா சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்திலே பிறந்து பெரிய படிப்பறிவுலாம் இல்லாத பட்சத்துலையும் கூட அவரோட நோக்கம் வந்து உயர்ந்த நோக்கம் வந்து உலகத்தை வந்து இந்த உலக சமுதாய சேவா சங்கம் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணணுங்கிறத நோக்கம் வந்து. அதுக்கு அடுத்தாப்புல நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே அவர் வந்து தனக்கு அப்படிங்கிறத வச்சுக்கல வந்து. என்னென்ன தெரியுமோ அவர் என்னென்ன வச்சுருக்கிறாரோ எல்லாத்தையுமே ஹி ஸ்டார்டட் டெலிவரிங் டு லைக் ஆல் த பீப்புள் வந்து. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஈவன் இப்போ இங்கே பண்ணக்கூடிய ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஆகட்டும், உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, இது எல்லாமே முதல்ல வந்து அவரை தான் வந்து டெஸ்ட் பெட் மாதிரி வச்சு ஒன்றொன்னையா அவர்கிட்ட டெஸ்ட் பண்ணி தென் ஒவ்வொருத்தருக்குமா வந்து அவர் வந்து எடுத்துகிட்டு போகிறார் வந்து. ஸோ இப்போ அதில் அதை ஃபைன் டியூன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு எளிய முறையில் இருக்கணும் வந்து. இட் ஷுடன்ட் பி தட் ஹார்ட். இப்போ அதனால் கூட நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க, இவ்வளோதானா அதுக்குள்ளே இதுதான் தியானமா. ஸோ அந்த அளவுக்கு வந்து இட் இஸ் நாட் சிம்பிள். ஹீ சிம்பிளிஃபைட் இட். நீங்கள் வந்து இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பலவிதமான இது வந்து மறைஞ்சிருக்குது வந்து. இப்போ அதெல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி ஒரு 45 மினிட்ஸில் ஒரு தியானம் பண்ணுறது, உடற்பயிற்சி பண்ணுறது. இன்றைக்கி வந்து நம்ம தியானம் பண்ணி ஒரு 6 மாதம் நம்ம தியானம் கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து துரியாதீதம், பேரியக்க மண்டலம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பற்றி பேசுகிறோம். இது வந்து ஒரு பிரம்ம ரகசியம் மாதிரி அந்த அளவுக்கு அப்படி வச்சுருந்ததை வந்து ஹீ மேட் இட் லைக் அ வெரி சிம்பிள் வந்து. அவர் என்ன பண்ணுவாரான்னா நிறைய நைட்லாம் தூங்கும்போது பக்கத்தில் ஒரு பேப்பரும் பெண்ணும் வச்சு தூங்குவாராம் வந்து. நான் ராத்திரி தூக்கத்தில் எதுவும் வரும்போது எழுத முடிச்சு வந்தார்னா எல்லாம் எழுதி அடுத்த நாள் காலையில் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் எனக்கு இந்த மாதிரி தோணுச்சுங்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு ஷேர் பண்ணார். ஒன்றும்
அங்கே வந்து ஹைட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு இன்றைக்கி இது தெரிஞ்சிருக்குது, இன்றைக்கி எனக்கு தோணி இருக்குது, ஐ வாண்ட் டு ஷேர் தட் இம்மீடியட்லி. இப்போ நானும் நிறைய இடத்துல அவர் பேசுகிறத கேட்டிருக்கேன் வந்து, நிறைய சொல்லும்போது எப்படின்னா, வாங்க என் தோள் மேலே ஏறிக்கோங்க, நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கோ பியாண்ட் மீ, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொடுத்துட்டேன், நீங்கள் வந்து என்னை விட பெரிய மேலே போகணும் வந்து, நீங்கள் இதுக்கும் மேலே போயிட்டு மேலே வந்து உயர முடியுங்கிறது தான் வந்து அவரோட நோக்கமாக இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தன்மைகளை வந்து நல்ல ஒரு சிறந்த குருமார்கள்ட்ட தான் வந்து நம்ம பார்க்க முடியும் வந்து. இப்போ அவரும் பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் வந்து நிறைய மகான்கள்டேருந்து கற்றுக்கிட்டது, அதை எடுத்து ஃபைன் டியூன் பண்ணி ஹி மேட் இட் லைக் எ வெரி சிம்பிள். இப்போ அவரோட குரு வணக்கம் பாடல் நீங்கள் எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரியாது. இப்போ அவரோட நம்ம வந்து இங்கே வந்து அண்டமதில் உருவெடுத்து சொல்கிறோம், இறை வணக்கம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த குரு வணக்கம் பாடல் சொல்கிறோம் வந்து. அவர் என்ன பாட்டு சொல்லுவார்னா, அவர் வந்து இந்த அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார்னு ஒரு பாடல் இருக்குது வந்து. இப்போ அந்த பாடலில் சொல்லும்போது, அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்தது தான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர், அறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அந்த அறிஞர் திருமூலர். ஸோ இப்போ இந்த பாட்டில் வரும்பொழுது அவர் வந்து தாயுமானாரில் ஆரம்பித்து திருவள்ளுவரை கொண்டு வந்து திருமூலரை வணங்கி ராமலிங்க வள்ளலாரை வணங்கி அவங்களோட இதை மாதிரி எனக்கு நிறைய அறிஞர்கள் துணை நிற்கிறாங்க, அவங்க வணங்கி நான் ஆரம்பிக்கிறேன்னு தான் வந்து அவர் சொல்லுவார் வந்து. ஸோ இப்போ இவரும் வந்து பல விதமான அந்த குருமார்கள், ஏன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், இந்த மாதிரி கருத்துக்களை வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கும் பொழுது வந்து தே வில் ஆல்சோ கெட் லைக் ஆல் த கனெக்ஷன்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வந்து சோர்சஸ் வந்து. ஸோ அந்த நம்ம இந்த எண்ணம் நோக்கம் வந்து ஒரு நல்ல விதமாக இருக்கும் பொழுது வந்து இது மாதிரி நிறைய தொடர்புகள் வந்து நமக்கு வந்து அங்கங்கிருந்து கிடைக்கும் வந்து. அதுக்கு வந்து இந்த இறையாற்றல் வந்து நல்ல விதமாக வந்து வழி நடத்தும் வந்து, அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமுமே கிடையாது. ஸோ இது மாதிரி அவர் வந்து நிறைய ஒரு ஃபேமிலி நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலே ஒரு 8ஆவதாக வந்து பிறந்தார் வந்து குடும்பத்தில் வந்து. அவர் பேரே பார்த்தீங்கன்னா வேதாத்ரி அப்படின்னு வச்சுருந்தாங்க. இப்போ அதுவே அந்த பேரே வந்து ஒரு வேதம், அத்ரின்னா வந்து மலை, வேதத்துக்கு வந்து மலையாக இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவரோட பேரே வந்து வேதாத்ரின்னு சொல்லி சின்ன வயசுலேயே வந்து பேரெல்லாம் வச்சு வந்திருக்காங்க வந்து. சின்ன வயசுலேருந்தே அவரோட நோக்கம் வந்து ஏன் வந்து மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, கடவுள்னா யார், எதுக்காக வந்து சிலவங்க நல்லா இருக்காங்க, சிலவங்க கஷ்டப்படுறாங்க, வாழ்க்கையில் எதுக்கு பிரச்சனைகள் வருது. ஸோ ஒரு 8 வயசு 10 வயசுலேருந்தே குடும்பத்தில் நிறைய வந்து அவர் கஷ்டத்தை பார்த்து வளர்ந்ததுனால நிறைய அந்த கேள்விகள் வந்து அதுக்குள்ளே ஒரு ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி தான் வந்து அந்த சின்ன வயசுலே அந்த வந்து ஒரு பக்குவம், அதுக்கப்புறம் அவருக்கு வந்து தியானங்கள் எல்லாத்தையுமே வாழ்க்கையில் வந்து கற்றுக்கிட்டாரு. நீங்கள் வந்து பொதுவாக நிறைய பேர் படிக்கலைன்னா அவரோட வாழ்க்கை எனது வாழ்க்கை விளக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு இருக்குது வந்து. அந்த புக்கை எடுத்து நீங்கள் வந்து படித்து பார்க்கணும் வந்து. நிறைய விளக்கங்கள் அவருடைய வாழ்க்கையில் கண்ட நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து. அவர் வந்து ஒரு நல்ல ஒரு கஷ்டமான ஃபேமிலியில் இருந்து திருப்பி அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு நெசவு ஃபேமிலி, அதுலேருந்து நெசவு தொழிலில் வந்து நல்ல ஒரு ஹை லெவலுக்கு வந்து திருப்பி சுதந்திரத்துக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக நெசவு தொழிலாம் அடிப்படும் போது திருப்பி வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற அளவுக்கு இருந்து தென் இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தெல்லாம் அதுக்கப்புறமா வந்து ஆரம்பித்து ஒரு நல்ல நிலைமைக்கு திருப்பி வராரு வந்து. அதனால வாழ்க்கையில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் அதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னோட நோக்கம் வந்து வேற, உலகோட அமைதிக்காக தான் என்னோட நோக்கம் வந்து. ஸோ இப்போ அந்த நோக்கத்துக்காக நான் என்னென்னலாம் பண்ணலாங்கிறது வந்து அவரோட வாழ்க்கையோட ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்தது. அதை அவரால் வந்து அடையவும் முடிஞ்சது வந்து. ஸோ இப்போ இந்த குருங்கிறது வந்து இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் குரு கிடச்சிருக்கிறதே வந்து நம்ம பண்ணிய ஒரு பெரிய பாக்கியம் வந்து. இன்னும் நிறைய சொல்ல போனோம்னா அவர் நீங்கள் இங்கே நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, பிக்சரில் பார்த்துருப்பீங்க, இல்லைனா உங்கள் ஃபேமிலியில் ஒரு பேரண்ட்ஸ்க்கோ யாரோ சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சிருந்ததுனால யூ மைட் ஹியர்ட் அபவுட் ஹிம் வந்து. ஸோ ரொம்ப ஒரு 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 எளிமையான ஒரு இது வந்து அவரோட தத்துவங்கள் மட்டும் இல்லை, அவருமே நீங்கள் பார்க்குறதுக்குமே வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு எளிமை. ஒரு மகான்களெல்லாம் வந்து நம்ம ரீச் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கக்கூடிய காலத்தில் வந்து அவர் ரொம்ப வந்து எளிமை வந்து பயங்கர ஓப்பன்னஸ், எதுவுமே இதை வந்து மறைச்சி வச்சுருக்கணும் சொல்லாமல் இருக்கணுங்கிற மாதிரி இதுவே இல்லை. என்ன கேட்டாலும் வந்து வில் கிவ் வித் லைக் எ வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ அதனால தான் வந்து அவரை வந்து என்ன சொல்கிறோன்னா பாமர மக்களின் தத்துவ ஞானி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வந்து. அவருக்கு சொல்கிறது வந்து நீங்கள் பாமரம் பார்த்தீங்கன்னா
நம்ம நார்மலாக சொல்லக்கூடிய அந்த பாமரனுக்கு வந்து அவனுக்கு வந்து பெரிய நாலேஜ் எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு கூட புரியக்கூடிய அளவில் வந்து சொல்லியிருக்கிறது வந்து அவர் நிறைய பாடல்களும் விளக்கங்களும் வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காரு வந்து. ஸோ இது எப்படி வந்து நம்மளால் வந்து அந்த ஒரு குருவோட வந்து பயணிக்கிறது வந்து நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இப்போ வந்து மாதா பிதா குரு சொல்கிறோம் இல்லையா, அந்த குரு சொல்கிறத வந்து நம்ம கம்ப்ளீட்டாக we have to completely surrender to that குரு. இப்போ அந்த கம்ப்ளீட்டாக சரண்டர் டு த குருக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, குரு ஏதாவது ஒன்று சொன்னாரா அதை வந்து நம்ம வந்து அப்படியே we have to டேக் இட். அதில் வந்து இதை ஃபில்டர் பண்ணி அதை எடுத்துங்கிறது இல்லை. நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த ஒரு குரு, ஒரு நல்ல குரு எப்படி இருப்பாருங்கிறத நம்ம வந்து சொன்னோம் வந்து ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணுறது, செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிறது, அடுத்தவங்களுக்கு தனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகக்கூடியது. அந்த மாதிரி ஒரு குரு இருக்காரா, அந்த குரு சொல்கிறத வந்து கம்ப்ளீட்டாக we have to follow. ஸோ இப்போ அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அதுவும் ஒரு சின்ன கிவ் அ ஸ்மால் ஸ்டோரி. ஒரு குரு வந்து ஒரு சிஷ்யர்கள் 3 பேரை கூப்பிட்டு, நீங்கள் இங்கேருந்து அங்கே போய் அங்கே வரைக்கும் ஓடி போய் அங்கே குதிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். ஃபஸ்ட்டு ஆள் வந்து இல்லை அங்கே பெரிய பண்ணை இருக்குது குரு, என்னால் அங்கே ஓட முடியாது அப்படின்னு சொல்லி அவன் வந்து நின்றுதான் வந்து. ரெண்டாவது வந்து இங்கே வரைக்கும் ஓடிட்டு பக்கத்தில் போய் வந்து அதை பார்க்குறான் வந்து. பார்த்துட்டு குரு இங்கே பெரிய பள்ளமாக இருக்குது, கண்டிப்பாக குதிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து குதிக்கிறான். பட் அங்கே கீழே அவனை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு வேண்டிய வேலைகள் எல்லாமே பண்ணி வச்சுருக்கிறாங்க வந்து. மூணாவது ஆள் வந்து கம்ப்ளீட்டாக இட்ஸ் நாட் ஈவன் டூயிங் எனி திங். அங்கே போனால் போய் ஹி ஜம்ப்ட். ஸோ அந்த அளவுக்கு வந்து குரு மேலே ஒரு பக்தியும் ஒரு மரியாதையும் இருந்தால் தான் வந்து நம்மளால் வந்து பிடிச்சிக்க முடியும் வந்து. ஏன்னா அந்த குரு வந்து இப்போ நம்மளோட பாடியை வந்து ஒரு எலக்ட்ரிக் ஒயர்னு எடுத்தோம்னா அதுக்குள்ளே பாஸ் பண்ணுற கரண்ட் வந்து அந்த குரு தான். நம்ம வந்து எந்த அளவுக்கு அவரை வந்து கம்ப்ளீட்டாக அந்த குருவை ஃபாலோ பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய ஒன்று வந்து மேலே வந்து முன்னேற முடியும் வந்து. நிறைய இடத்துல இப்போ தவங்கள்லாம் பண்ணும்போது கூட அந்த துரியாதீத தவத்தில் கூட நிறைய தடவை சொல்லுவார் வந்து, நீங்கள் என்னை நினச்சிக்கோங்க, ஐ வில் டேக் யூ, என் கையை பிடிச்சிட்டு வாங்க, ஐ வில் டேக் யூ தட். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி இப்போ வந்து இன்னும் வந்து ஒரு இடத்துல ஒரு ஆசிரியர் பேசும்போது சொல்லிட்டு இருந்தார் வந்து, இப்போ நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் இப்போ வந்து இதெல்லாம் சர்வீஸ் பண்ணுறது வந்து இப்போ நம்மளாக பண்ணுறது கிடையாது. வி ஆர் கனெக்டிங் த்ரூ த குரு. இப்போ என்னைக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆக்னா இனிஷியேஷன் எடுத்துக்கிறோமோ அன்றைக்கே வந்து அந்த குருவோடே வேதாத்ரி மகரிஷியோட ஒரு உயிர் தொடர்பு வந்து உண்டாயிருது. ஏன்னா இது வந்து உயிர் சக்தி வந்து ஒருத்தர் மூலமாக நம்ம வந்து கொடுக்குறோம் வந்து. இப்போது நான் ஒருத்தட்ட கற்றுட்ருப்பேன், அவர் ஒருத்தட்ட கற்றுட்ருப்பார், அவர் ஒருத்தட்ட கற்றுட்ருப்பார், இப்படியே நம்ம எடுத்து போனோம்னா குரு மூலமாக அந்த குரு தொடர்பு வந்து கண்டினியூஸாக இருக்குது வந்து. ஸோ அதனால் எப்பப்பெல்லாம் நம்ம அந்த குருவை பற்றி நினைக்கிறோமோ அது வந்து இட் வில் ஹெல்ப் யூ. இப்போ நீங்கள் வந்து இப்போ நாளைக்கு வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் சர்வீஸ் பண்ணி அந்த குருவோட வேலையை நீங்கள் பண்ணுறீங்க, குருவோட ஸ்தானத்திலேருந்து நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்னென்ன பண்ண வேண்டியதோ குரு வில் டேக் கேர். ஸோ ஹி வில் டேக் கேர் ஆஃப் த திங்ஸ். ஸோ இப்போ அந்த மாதிரி தான் வந்து இப்போ நம்ம நல்ல எண்ணத்தை நம்ம எடுத்துகிட்டு போகும் பொழுது நமக்கு நிறைய குரு மகான்கள் எல்லாருமே வந்து வழிகாட்டுவாங்கங்கிறதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ உதாரணத்துக்கு வேதாத்ரி மகரிஷியோட நீங்கள் வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அவர் வந்து பாடல்கள்லாம் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு வந்து. 70க்கு மேலே புக்ஸ் எழுதியிருக்காரு, நிறைய பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு. அதில் வந்து ஒரு புக் எடுத்திங்கன்னா ஞானக்களஞ்சியம்னு ஒரு புக் இருக்குது, அதில் நிறைய பாட்டு இருக்குது. மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்துன்னு ஒன்று இருக்குது. அந்த மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து எப்படின்னா, மார்கழி மாதத்தில் மகரிஷியோட அவங்க மனைவி வந்து நம்ம தமிழ்நாட்டில் அந்த மார்கழி மாதம் கோலம் போடுற பழக்கம் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ அதில் வந்து கோலம் போடும்போது அந்த கோலத்துக்கு மேலே வந்து ஒரு பாட்டு எழுதிடுவாராம் எவ்ரி மார்கழி மாதம் வந்து. ஸோ இப்போ அந்த மார்கழி மாதம் எழுதின பாடல்கள் எல்லாத்தையுமே தொகுத்து தான் வந்து அவங்க வந்து மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து, அந்த மாக்கோலம் போடுறதுனால கோலத்துக்கு மேலே அந்த பாட்டு எழுதி நிறைய பேர் அந்த தெருவில் இருக்கிறவங்களாம் வந்து என்னென்ன பாட்டு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போகலாம் வந்து. இப்போ இவர் வந்து 3ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் ஸ்கூலுக்கு போயிருக்காரு, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனது கிடையாது. பட் அவரோட பாடல்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இலக்கண சுத்தமாக வந்து எல்லா பாட்டும் வந்து எழுதியிருப்பார். அதுக்கு அவர் நிறைய இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு 40 வயசு இருக்கும் பொழுது வள்ளலாரோட தொடர்பு வந்தது. வள்ளலார் வந்து என்கிட்ட வந்து ஒரு 10 வருஷம் என் கூட இருந்தார். அந்த டயத்தில் நான் எழுதின கருத்துக்கள் எல்லாமே வள்ளலாரோட தாக்கங்கள் வந்து நிறைய வந்திருக்கும், என்கிட்ட வந்து நிறைய இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறார் வந்து. ஸோ இப்போ அதனால் பாடல்கள் அது மாதிரி அந்த நல்ல எண்ணங்கள் உடைய மகான்கள் சித்தர்களுக்கு வந்து ஏற்கனவே உள்ள சித்தர்களோட அவங்க என்னென்ன விட்டுட்டு போனாங்களோ அதை கண்டினியூ பண்ணதுக்கு இன்னொரு குருமார்கள் தேவை வந்து. ஸோ இப்போ அது மூலமாக இவருக்கு வந்து வள்ளலாரோட தொடர்பு வந்து அது மூலமாக வள்ளலார் ரிலேட்டடாக உள்ள அந்த 10 வருஷத்தில் வந்து வள்ளலாரோட தாக்கம் வந்து நான் என்னோட கருத்துக்களில் நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு இடத்துல பேசும்போது போகரோட தொடர்பு கூட எனக்கு இருந்தது,
அவர் வந்து எனக்கு வந்து சில உடல்களில் சில உபாதைகள் இருந்ததை சரி பண்ணதுக்கு வந்து போகரோட தொடர்பு இருந்தது. ப்ளஸ் வந்து இப்போ இந்த அறிவு திருக்கோயிலெல்லாம் நல்ல முறையாக கட்டி முடிக்கிறதுக்கு வந்து அவரோட தொடர்புகள் எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இது என்ன நிறைய அந்த சித்தர்கள் வந்து இப்போ அதே மாதிரி இப்போ வேதாத்திரி மகரிஷி நம்ம வந்து டெய்லி வந்து மணக்கண்ணால் வணங்கும்போது இப்போ நமக்கு என்னென்ன சில இது வேணுமோ அவரோட குரு தொடர்பு இருக்குன்னா நம்மளால் கூட அது வந்து நடத்த முடியும் வந்து. ஸோ இப்போ அந்த குரு வந்து இது எப்படி வேணும்னா நம்ம வந்து அந்த குருவோடே போய் நம்ம கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகும் பொழுது அந்த குரு தொடர்புனால வந்து நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் வந்து வந்து அதிகம் வந்து. ஸோ இப்போ இந்த குரு வந்து கிடைக்கிறது வந்து இதுவும் என்னென்னா நம்மளுடைய புண்ணியம் தான், நம்ம பண்ண பதிவுகள், நம்மளுடைய பண்ண கர்மா தான் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல விதமான குருவை வந்து கூட்டு வந்து காமிக்குதுங்கிறதுலையும் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது வந்து. இப்போ இது வந்து இப்போ இன்னும் அவரோட வாழ்க்கையில் வந்து நிறைய உதாரணங்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம் வந்து. ஒன்றுக்கும் ஒவ்வொரு கருத்தும் இப்போ வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் நம்ம இன்ட்ராஸ்பெக்ஷனில் வச்சுருக்கக்கூடிய சப்ஜெக்டுகள் எல்லாத்துக்குமே அவரோட பர்சனலாக ஹி வென்ட் த்ரூ ஸோ மெனி திங்ஸ், அதை தான் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ இன்னும் நீங்கள் இந்த வேதாத்ரி மகரிஷி எடுத்தீங்கன்னா அவரோட ஒன் ஆஃப் த ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த தவ முறைகளை வந்து பெண்களுக்கு எடுத்துகிட்டு வந்தது. இதுக்கு முன்னாடி வந்து எந்த குருமார்களும் வந்து இந்த மாதிரி தியான முறைகள் தத்துவங்கள் எல்லாத்தையுமே வந்து பெண்களுக்கு வந்து ஒரு இதாக வந்து யாரும் சொல்லிக் கொடுக்கல வந்து. எல்லாமே இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பார்த்து தியானம் பண்ணுறது எல்லாமே ஆண்களுக்கான ஒன்று தான் அப்படின்னு. இப்போ இவர் மட்டும்தான் நிறைய எங்கெங்கே பேசினாலுமே இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லுவாருன்னா இப்போ இன்றைக்கி வந்து நாட்டில் 700 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா அதில் ஒரு 350 கோடி வந்து ஆண்கள், 350 கோடி வந்து பெண்கள், 350 கோடி ஆண்கள்னு அவர் என்ன சொல்லுவார், 350 கோடி பெண்கள், இன்னொரு 350 கோடி ஆண்கள் வந்து பெண்கள்கிட்டேருந்து வந்த ஆண்கள், பெண்களோட மகன்கள், அந்த மாதிரி தான் சொல்லுவார் வந்து. சொல்லி ஆல்வேஸ் ஆண் பெண் ஈக்குவலுங்கிறது கிடையாது, ஆணும் பெண்ணும் ஈக்குவலுங்கிறது வேற. இவர் வந்து பெண் வந்து சிறப்பு தன்மையுடையவள் வந்து, பெண் வந்து ஒரு லெவல் ஹை, ஆணை விட பெண் வந்து ஹைங்கிற அளவுக்கு கொண்டு வந்து இந்த மெடிடேஷன் வந்து இந்த உலகத்தில் வந்து ஒரு அமைதி வேணும், ஒரு வேணும்னா அதுக்கு வந்து நீங்கள் வீட்டில் அமைதியாக இருக்கணும். வீட்டில் அமைதியாக இருக்கிறதுக்கு வந்து பெண்களும் வந்து அந்த ஞான மார்க்கத்தில் வந்து தவத்தை எல்லாமே கற்றுக்கணும். அவங்க கற்றுக்கிட்டால் தான் அந்த குடும்பம் வந்து சிறப்பாக இருக்கிறதுனால வந்து இந்த மெடிடேஷனை சிம்பிளிஃபை பண்ணது ஆண்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதோ லேடிஸ்க்கு வந்து இட் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ இப்போ அவங்களும் இந்த தவத்தை கற்றுக்கிட்டு இப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து வித்தியாசம் கிடையாது. ஸோ எல்லாரும் வரக்கூடியதுங்கிறது வந்து ஒரு அந்த அந்த கருத்துக்கள்லாம் கொண்டு வர்றது வந்து அவ்வளோ ஈஸியானது கிடையாது வந்து. இன்னும் அவரோட நிறைய சிந்தனைகள் கூட ஒரு முற்போக்கான சிந்தனைகள் வந்து. இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா அதுவும் எஸ்பெஷலி பெண்களை பற்றி பேசும் பொழுது அவர் ஒரு இடத்துல டெல்லியிலே எங்கேயோ போயிருக்கும்போது வந்து இந்த ரீச் அவுட்டையும் இந்த சதிங்கிற பழக்கங்கள்லாம் உடன்கட்டை ஏறுறதுலாம் இன்னும் சில இடத்துல இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும், வந்து சதிக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லி அவர் வந்து சரி ஓகே நான் சப்போர்ட் பண்ணுறேன், என்னோட ஃபுல் சப்போர்ட் தரேன், சதி இருக்கட்டும் அப்படின்னு வந்து. அடுத்து ஒன் ஸ்மால் கரெக்ஷன் அப்படின்னா என்ன கரெக்ஷன்னா, நீங்கள் வந்து எப்படி வந்து ஆண்கள் இறந்தோடனே பெண்கள் உடன்கட்டை ஏறுதுன்னு சொல்கிறீங்களோ நீங்கள் அதை வந்து அதே இதை ஆண்களுக்கும் வச்சுக்கோங்க. பெண்கள் இறந்தாங்கன்னா ஆண்களையும் நீங்கள் உடன்கட்டை ஏறதா சொல்லுங்கள், தென் ஐ வில் சப்போர்ட் இட் அப்படின்னாரா வந்து. ஸோ அவங்க வந்து இது ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க வந்து. ஸோ அந்த அளவுக்கு அவரோட நோக்கங்கள் எண்ணங்கள் எல்லாமே வந்து ஒரு விதமான முற்போக்கான எண்ணங்கள் தான் வந்து. இப்போ நிறைய அவருக்கு கடைசியில் வந்து கேட்டது எல்லாமே வந்து ஒரு ரெண்டு விதம் தான். ரெண்டு தான் முக்கியமான நோக்கமாக வச்சுருந்தார் வந்து. கடைசியானா உலக அமைதி வேணும், உலகத்தில் வந்து வந்து எல்லாருமே வந்து எல்லா நாடுகளும் வந்து அமைதியாக இருக்கணும், அதுக்கு வந்து ஐநா வரைக்கும் எடுத்துகிட்டு போய் ஹி டாக்ட் அபவுட் த வேர்ல்டு பீஸ், அதுக்குள்ளே ரெசல்யூஷன் எல்லாமே இங்கே பாஸ் பண்ணி நிறைய வந்து ஹி வாஸ் டாக்கிங் வந்து. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா வரும் கண்டிப்பாக ஒரு 150 வருஷம் கழிச்சு வந்து உலக அமைதி கண்டிப்பாக வரும். உலக அமைதி வர்றதுக்கு வந்து என்ன பண்ணால் தனி மனித அமைதியும் குடும்ப அமைதியும் வந்தால் உலக அமைதி வரும். ஸோ வி ஹேவ் டு ஸ்டார்ட் வித் த இண்டிவிஜுவல் பீஸுங்கிறதுக்காக தான் இந்த வழிமுறைகள் எல்லாமே வகுத்து கொடுத்தது. ரெண்டாவது வந்து அவர் வந்து எல்லா மத தலைவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி கடவுள் வந்து ஒன்றா பலவா வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு வந்து ஒரு கடவுள்னு சொல்கிறாங்க வந்து. இப்போ அந்த அவங்க எல்லாருமே ஒன்றா கூடி எல்லாருமே தே ஹேவ் டு சே ஒரே கடவுள் தான் இருக்காதுங்கிறத ஒத்துக்கிட்டாங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் வந்து மதங்கள் மூலமாக நடக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வரும். இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணுங்கிறது வந்து அவரோட நோக்கமாக இருந்தது. இது எல்லாமே வந்து நீங்கள் குருவோட இது பார்த்தீங்கன்னா they think about like a future and a broader thinking வந்து. ஸோ இப்போ அந்த இதில் வந்து இவரோட நோக்கம் வந்து சின்ன இதுவே இல்லை. ஸோ உலகம் அமைதி வேணும், ஒரே கடவுளுங்கிறது வேணும், இந்த ரெண்டும் வந்துருச்சுன்னா
இங்கே எல்லாமே வந்து பீஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகிறாங்க வந்து. இப்போ அதுக்கு நீங்கள் வந்து செல்ஃப் ரியலைஸ் ஆகி தன்னை அறிஞ்சு நம்ம அந்த பாதையில் வந்து நம்ம வந்து பயணிக்கும் பொழுது இன்னும் வந்து நல்ல விதமாக நடக்கும் வந்து. ஸோ இன்னும் ஆஸ்பெக்டில் என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி மகான்கள்லாம் வந்து இப்போ நம்ம எண்ணம் ஆராய்தலில் பார்க்கும் பொழுது தெய்வீக எண்ணம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ அந்த மக்களாக தேடும் பொழுது தான் இந்த மாதிரி மகான்கள் அவதார புருஷர்கள் எல்லாமே அங்கங்கே வந்து தோன்றுறாங்க வந்து. போட்டு அவங்களோட நோக்கம் வந்து அவங்க விதையை வந்து விதைச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்தாப்பில் எடுத்துகிட்டு போகக்கூடியது வந்து அடுத்த லெவலில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து. ஸோ இப்போ இந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்த்தோன்னா இப்போ இந்த குரு வேதாத்ரி மகரிஷியோட வாழ்க்கையை பற்றி நிறைய வந்து சொல்லிகிட்டே போகலாம் வந்து. ஸோ அவர் வந்து இன்னும் வந்து நிறைய இந்த மாதிரி ஒரு குருமார்கள் இல்லாமல் ஆசிரியர்களை நிறையா உருவாக்குனது வந்து நிறைய மகான்கள் அது மாதிரி பண்ணுறதில்ல. எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து இப்போ நிறைய ஸ்கூலில் காலேஜஸில் எல்லாத்துலேயுமே இதை சிலபஸாக வச்சு அந்த இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாருமே அதை வந்து கற்றுக்கணுங்கிறது வந்து ஒரு பெரிய நோக்கமாக வச்சுருந்தார் வந்து. இப்போது எல்லாமே இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துலாம் வந்து ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதெல்லாம் இதுக்கு போக முடியாது, ஆஃபீஸ்லாம் முடிச்சு ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் போகலாங்கிறத வந்து மாற்றி நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு யங்கர் ஸ்டேஜில் வந்து அந்த பாத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து இட் இஸ் ஆல் குட். லாங்கர் இந்த வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா வினைப்பயனே தேகம் கண்டாய்ங்கிற சொன்ன மாதிரி வந்து இந்த வினையால் தான் அந்த தேகத்தை கொண்டு வந்திருக்கோம். இந்த தேகம் இருக்கும் பொழுது இந்த வினைப்பதிவுகள் எல்லாத்தையுமே கழிஞ்சு நம்ம மேலே போகிறதுக்கு வேணும்னா எவ்வளவு ஏர்லியாக இந்த ஜேர்னிக்குள்ளே வரோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லது. ஸோ இப்போ அதுக்காக இவர் வந்து 14 வயசில் நீங்கள் வந்து பசங்களுக்கு எல்லாமே நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு எல்லாமே தியானத்தை கற்றுக் கொடுத்து அந்த நோக்கத்தை வந்து நம்ம வாழ்க்கையோட நோக்கத்தை எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அந்த ஜேர்னியில் அவங்கள கரெக்ட் பண்ணி விடுறது வந்து ரொம்ப முக்கியங்கிறது வந்து இன்சிஸ்ட் பண்ணார். குழந்தைங்களுக்கு அது வந்து போகணும் வந்து வாழ்க்கையில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அது வந்து நல்லதுங்கிறது வந்து அவரோட இன்னொரு எண்ணம் வந்து. நிறைய அவருடைய தத்துவங்கள் விளக்கங்கள் இது எல்லாமே வந்து அந்த உலக அமைதி வேணுங்கிற நோக்கத்தில் தான் இருந்தது வந்து. ஸோ இப்போ அந்த விதத்தில் நம்ம பார்த்தோன்னா நிறைய இப்போ அவரோட வாழ்க்கையில் வந்து கண்ட சிக்கல்கள் இது எல்லாமே நீங்கள் எனது வாழ்க்கை விளக்கம் புக்கை எடுத்து எல்லாருமே நீங்கள் படித்தீங்கன்னா நிறைய வந்து வந்து கற்றுக்கலாம் வந்து. ஸோ அவர் வந்து திருப்பி வந்து அது வந்து வெறும் போதனை மார்க்கமாக மட்டுமே இல்லை வந்து. அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த முறையில் வந்து அவர் வந்து அப்படியே கிட்டத்தட்ட இல்லை அப்படியே வாழ்ந்து காமிச்சிருக்காரு வந்து. அவர் வந்து என்ன நீங்கள் அகத்தாய்வு பயிற்சியாக இருக்கட்டும் என்ன தத்துவங்களாக இருக்கட்டும் அதை வந்து உணர்ந்து தான் அவர் வந்து வெளியில் சொல்கிறாரே தவிர வந்து வேறையுமே இல்லை. அவர் இன்றைக்கி தோணுதா ஹி வில் கம் அண்ட் ஷேர் வந்து. அந்த அளவுக்கு குரு கிடைக்கிறது வந்து ஒரு மகா பெரிய பாக்கியம் தான் வந்து. அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கிறதுக்கும் வந்து என்னென்னா நம்ம அம்மா அப்பா பண்ண புண்ணியம். ஸோ அதனால் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து வேணும்னா குரு போய் நல்ல விதமாக நம்ம பிடிச்சி அந்த குருவோட தொடர்பில் இருக்கணும் அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வங்கிற பாத்தில் நம்ம ட்ராவல் பண்ணோன்னா வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி கிடைக்கும். உலகத்துக்கு வந்து கண்டிப்பாக அமைதி வரும்னு சொல்லிட்டு நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.